ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஊர் சமையல். எவ்வளோ பெரிய விருந்து சாப்பிட்டாலும் கடைசியாக அந்த மோர் ஊற்றி சாப்பிட்டா தான் நமக்கு அந்த சாப்பிட்ட திருப்தியே கிடைக்கும். இன்றைக்கி நாம் மோரை வச்சு ஒரு வித்தியாசமான குழம்பு பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பைனாப்பிள் மோர் குழம்புக்கு நாம் ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. 1/4 கப் போல் பைனாப்பிள் போட்டுக்கலாம். கூடவே நாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே நாம் 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த பைனாப்பிள் வேகிற வரைக்கும் நாம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இந்த பைனாப்பிள் வேகிற நேரத்தில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் போல் தேங்காய் போட்டுக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். கூடவே நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். கூடவே நாம் ஒரு பச்சை மிளகாய், 1 துண்டு போல் இஞ்சி, இதெல்லாம் நாம் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பைனாப்பிள் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நாம் இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நாம் 1 கப் போல் தயிர் எடுத்து நல்லா அடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளிப்பான தயிர் எடுத்து அதையும் நாம் இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கலாம். சிம்மிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா அந்த மோர்லாம் திரிஞ்சு போயிடும். அதனால் நாம் அடுப்பை ஸ்லோவாகவே வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம இந்த குழம்பை அப்படியே அடுப்புலேயே வச்சுருக்கலாம். இடையில நாம் இந்த மோர் குழம்புக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 துண்டு போல் நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த பெருங்காயம் பொரிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நாம் 1 ஸ்பூன் போல் கடுகு உளுத்தம் பருப்பு போடலாம். கூடவே 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம் போட்டுக்கலாம். கூடவே நாம் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இந்த கடுகு உளுத்தம் பருப்புலாம் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. கூடவே நாம் 2 கொத்து போல் கருவேப்பிலை போடுறேன். அவ்வளோதான், நம்ம தாளிப்பு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்புல மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான சூப்பரான பைனாப்பிள் மோர் குழம்பு ரெடி. டன் டடாய். இந்த மாதிரி ஒரு பைனாப்பிள் மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக ரைஸ் வச்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.